என்னை இந்த ஃபீல்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தினவர் வந்து கமல் சாரு. அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து எனக்கு பருத்தி வீரன் மூலியமாக தான் எனக்கு இந்த ஃபீல்டில் அடையாளம் கிடைத்தது. அமீர் சாருக்கு நன்றி. அடுத்து இது வர நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாண்டியராஜன் சார் தான் என்னைய பசங்கள்ல பண்ண வச்சாரு. அதுல ஒரு டைலாக்ல எல்லாருக்கிட்டையும் வரவேற்பு கிடைச்சிச்சு. அதனால பாண்டியராஜன் சாருக்கும் என்னோட தேங்க்ஸ். படம் வெற்றி படமா உங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முக்கியமா சமுத்திரக்கணி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பருத்திக்கு எனக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்ததோ சார் தான். அதனால அவருக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்துல வந்து போலீஸோட படத்துல ஆட்சி கேரக்டர் இவ்வளோ இதா பேசப்படுறதுக்கு மில்டன் சாருக்கு என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார். ஏற்கனவே ஆடியோ ப்ரெஸ் மீட்ல சொன்னேன் இந்த படத்தோட வெற்றியாள பேசுறவங்க கிட்டன்னு. ஏன்னா அந்த அன்னைக்கு எங்களால் பேச முடியல என்னால். ஏன்னா நாங்களாம் அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாம இருந்த ஒரு ஸ்டண்ட் இயக்குனர். நான் 53 படம் பண்ணி கூட எனக்கு பேர் சுப்ரீம் சுந்தர்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொன்னேன் நான் இந்த படத்தோட வெற்றியாளர் உங்ககிட்ட பேசுறேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. நான் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இந்த கதை சொல்லி என்கிட்ட இப்படிலாம் வரணும் இப்படிலாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரோட உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சார் கிட்ட நான் கேமராமேனா இருக்கும்போது நான் ஃபைட் மாஸ்டர் அவர்கிட்ட ஒரு 2 படம் ஒர்க் பண்ணேன். அப்போ நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. சின்சியரா ஒர்க் பண்ணா ஒரு நாள் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு. அதை நான் ரொம்ப கடைபிடிச்சேன் அவர்கிட்ட இருந்து. நானும் அதே மாதிரி பண்ணேன். ரொம்ப நம்பிக்கையா வேலை செஞ்சேன். இந்த படம் ஜெயிப்பேன், இதுல ஒரு இப்படி ஒரு சண்டை காட்சியில கிளாப்ஸ் வாங்குவேன். நான் வந்து பெருமைக்காக சொல்லிக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம். இப்படி ஒரு பேர் வரணுன்றக்காக இப்படி உழைச்சேன். அதனாலதான் இந்த ஒரு நீங்க நாங்கள் தேட்டர்ல பார்க்கும்போது சண்டை காட்சி ஒரு கிளாப்ஸ் தட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்காக நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்காக அவர் கூட நான் சுத்தினேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சுத்தினேன், மார்க்கெட்ல இருந்தேன். அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க ரொம்ப அவர் கூட வாழ்ந்து பார்த்தேன். சும்மா நானும் எப்படி இருக்காங்க என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அங்க இருக்க எதையும் ஒரு இந்த ஃபைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஃபைட்னு எல்லாமே நிறைய பேர் சொல்லுவாங்க, லைவ் ஃபைட் எடுக்கணும். இதுக்கப்புறம் லைவ் ஃபைட் எடுக்கணும்ன்றது எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா அப்படிதான் உழைச்சேன். இதுல எதையுமே மீறக்கூடாது. சின்ன பசங்க எப்படி சண்டை போட்டா ஒரு பாக்குறவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ அதுக்காக அந்த 4 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு பயிற்சின்றது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய நடிகர் கூட கொஞ்சம் கஷ்டப்படுற காலத்துல சின்ன பசங்க வந்து எங்கடா 8 நாள் இந்த ஃபைட்டுக்காக பயிற்சி எடுத்தாங்க. காலையில் 6 மணிக்கு வந்துருவாங்க, இரவு 8 மணி 7 மணிக்கு தான் முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் அந்த ஃபைட்டுக்கு. இது பெரிய வெற்றி அடையிறதுக்கு காரணம் விஜய் மில்டன் சார், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கிய என்னோட ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி சாருக்கும் சந்திரபாபு சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல கேரக்டரா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ரோச் பண்ணலாம் ப்ரொடியூசர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்து, மில்டனுடைய நண்பர். இந்த படத்தில் வந்து கோயம்பேடு கதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் என்கிட்ட சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் சொல்லும்போது. அப்போ சொன்னேன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நாயுடு கேரக்டர் எனக்கு கொடுத்துரு அப்படின்னேன். சரிடா அப்போ நாயுடு கேரக்டர் நீ பண்ணுற, ப்ரொடியூஸ் நீ பண்ணிடு அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கதை படம் பண்ண வரும்போது சொன்னார், நாயுடுக்கு யாரை போடலாம், பார்த்திபன் சாரை போடலாமா, அவரை போடலாமான்னு கேட்டார். அப்போ எனக்குன்னு சொன்னிப்பா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ 4 பசங்க நீ பண்ணிடுறா அப்படின்னாரு. இது சரிப்பட்டு வர்றது போல் இருக்க, 4 பசங்க நம்ம பண்ணா பொய் சொல்லியிருக்காரு போல் இருக்கு. நாளா சரி மயிலு கேரக்டராவது போடுறா அப்படின்னு கேட்டார். அப்போ அதுவும் தரல. கடைசியில் போனா போயிட்டு போட்ட கேரக்டர் தான் லோவு. கரெக்டு தானே? இந்த படத்தில் வந்து ஒரு கோயம்பேடை பற்றியும் பாண்டியராஜ் சாரை பற்றியும் தான் நிறைய பேசியிருக்காரு. என்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இவர் வந்து வீட்டில் தூங்கினதை விட இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு கோயம்பேட்டில் தூங்கினதை ரொம்ப ரொம்ப நாள். அது மாதிரி பேசுனது வந்து மற்ற கேரக்டர் பேசுனோட பாண்டியராஜ் சாரை பற்றி பேசுனது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த ஒரு கேரக்டர் அவர். இன்னைக்கு வந்து இந்த படம் உண்மையிலே ஜெயிச்சிருக்குன்னா அவர் சொல்றது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. 100% ஒன்று பாண்டியராஜ் சார்னால தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சதுங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடையாளம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து எங்கள் கேரக்டரை எங்கள் எல்லாருக்கும் அடையாளம் கொடுத்தது விஜய் மில்டன் தான். அது மாதிரி விஜய் மில்டனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்து திருப்பதி பிரதர்ஸ் போ சார் தான். அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அடையாளம் கிடைக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் போராட்டம். ஏன்னா என்ன மாதிரி நிறைய இசையமைப்பாளர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தேடிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்த மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னார், இது உனக்கு கரெக்டான ஒரு தளம்,
கரெக்டான ஒரு இடம், இந்த பிளேஸ்மெண்ட் வந்து உனக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த சாங் பண்ண அப்படின்னாரு. ஸோ கம்போஸ் பண்ணி முடிச்ச உடனே அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் நல்லா பேசப்படும் அருணகிரி இந்த பாட்டு அப்படின்னாரு. அது மாதிரி எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. இந்த படம் முடிஞ்சோடனே எனக்கு நிறைய கால்ஸ் வந்தது. ஒரு இந்த படத்துக்கு வந்து போராடிய நாட்கள்ல வந்து எங்க அப்பா என்கிட்ட ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது. ஏன்னா எங்க அப்பா கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு 7-8 வருஷம் ஆகியும் கூட அவரால் சரியான ஒரு பதில் யாருக்கும் சொல்லவே முடியாத ஒரு தருணத்துல இருந்தார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் பேப்பர்களையும் பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் என்னை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயி, அவருக்கு 72 வயது ஆகுது. ஒரு டெய்லி காலையில எனக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும் போது எனக்கு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு இந்த படம் மிகப்பெரிய அடையாளம். மில்டன் சாரை வாழ்நாளில் மறக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தருணத்துல நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் கொடுத்த கோலி சோடாவும் என்னால் மறக்க முடியாது. இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து பாண்டியராஜன் சார் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பசங்கன்னு. பாண்டியராஜன் சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். திருப்பதி பிரதர்ஸ் சார், லிங்குசாமி சாருக்கும் அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு.